வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு பலன்களில் நம்ம விருச்சிக ராசிக்கு பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு 2.5 வருட காலமாகவே வீட்டில் ஒரு நிம்மதி அப்படிங்கிறதே அவங்களுக்கு இருந்திருக்காது. அதெல்லாம் மாறி இப்போ 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்காரு. அப்போ இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வருஷமாக உங்களுக்கு அமையப்போகுது. அதாவது ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையப்போகுது. அதே மாதிரி 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வீக சொத்து, தாய் வழி சொத்து அல்லது தந்தை வழி சொத்து, பூர்வீக சொத்து, இதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து நீங்கள் ஒரு வீடு கட்டுறது, ஒரு வீடு வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் செய்வீங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்னாடி குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில் இருக்குது. அப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு குரு வரும்போது உங்களுக்கு என்ன நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ அந்த புண்ணியத்துக்கு உண்டான அனைத்து விதமான நன்மைகளையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்தாலும் உங்கள் ராசியையும் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வருஷமாக அமையப்போகுது. அதே மாதிரி தனகாரகன் குரு பகவான் இல்லையா? அப்போ இந்த காலகட்டம் பண வரவுகள் இருந்தாலும் செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுப செலவுகளாக நம்ம மாற்றிக்கணும். ஒரு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது அல்லது திருமணம் சார்ந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் பண்ணுறது, பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு செலவு பண்ணுறது, வீடுக்கு செலவு பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது அல்லது வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரியான செலவுகள் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய அருளால் பண விரயங்கள் சுப விரயங்களாக கட்டாயம் மாறும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மிகப்பெரிய ஆசைகளை கொடுப்பார். அதாவது சின்னதாக வீடு ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்து பெரிய அளவுக்கு ஆசைகளை கொண்டு போய் விட்டுருவார். 10ல் கேது வந்ததுலேருந்தே தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு டென்ஷனு, ஒரு தடை, ஒரு வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும், ஒரு அடுத்த ஒரு பதவிக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு முயற்சி ஆகட்டும், ஒரு தொழில் ஆகட்டும், இதில் எல்லாமே தடை தாமதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கார் இந்த கேது பகவான். அடுத்ததுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கட்டாயம் கிடைக்கும். இப்போ குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு வருடமாக நமக்கு அமையும். திடீர்னு லாபம், அதாவது எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து நமக்கு பண வரவுகள் வருது, லாபங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். புது வண்டி வாங்கலாம், பழைய வண்டி வாங்கலாம், பழைய வீடு வாங்கலாம், பழைய வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அதாவது வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். நல்ல முன்னேற்றங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வருடத்தில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வருஷங்கள் எல்லாமே மிகச்சிறப்பான முறையில் இருக்கும். இதெல்லாம் நமக்கு பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி இதுக்கான பலன்கள் எல்லாமே நமக்கு மாறுபடும். கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லும்போது கவனித்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் அளவுக்கு அதிகமான முயற்சிகள், அதாவது விருச்சிக ராசி பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி அதிகப்படுத்திகிட்டே இருக்கதா உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். மனசுக்குள்ளே நம்மளால் முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் தயவு செஞ்சு தவிர்த்துக்கிட்டு என்னால் முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட்டை நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. இந்த வருஷம் நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.